மூன்று விதமான மைண்ட் செட். நீங்க இதுல எது? ஒரு டிவோர்ஸ் ஆன ஆணாவோ ஒரு பெண்ணாவோ மூன்று விதமான மனநிலைகளை தங்களோட வாழ்க்கையில வாழ்வாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, பட் ஆனா அந்த மனநிலைகளை அவங்கள மாத்த தெரியாம தன்னோட வாழ்க்கையில நம்ம தவறு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது புரியாமையும் தெரியாமையும் வேதனைகளை அனுப்பிச்சிட்டு இருந்தது போப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட பழைய நினைவுகள்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா குரோத்தை நோக்கி போறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ அவங்களோட முன்னேற்றத்தை தடைப்படும், பயம் வரும், லோன்லினஸ் ஏற்படும். இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளுக்கு தன்னையே வடிவமைச்சுப்பாங்க. இதனால தன்னோட தடைகள் மேலோங்கி வெற்றியை அனுபவிக்க முடியாம ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள ஏற்பட்டுரும். இந்த மாதிரி பல பேர் தன்னோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி போக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க குமரேசன் மணி டிவோர்ஸ் லைஃப் கோச். பொதுவாகவே டிவோர்ஸ்ன்றது பெரிய ஏமாற்றம் தான். ஆண்கள்னாலும் சரி பெண்கள்னாலும் சரி, தனக்கு லைஃப்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த பாதிப்பை தாங்கிக்க முடியாது. அது சின்ன வயசுல இருந்து நம்ம பிறப்புல இருந்து நம்ம பெற்றோர்கள் நம்ம வளர்த்தி அவங்க நம்ம நல்லபடியா வாழணும் அப்படின்றதுக்காக தான் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அதுல பலவிதமான சவால்களை தாண்டி வந்துதான் நமக்கு ஒரு லைஃபை கொடுத்துருப்பாங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன், குழந்தைகள் இருந்தாலும் சரி இல்ல குழந்தைகள் இல்லாம நியூவா மேரேஜ் ஆயிடுச்சு, 1 year தான் ஆகுது, ஆனா இப்பவே என்னோட வாழ்க்கையில இவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சிட்டேன், இனிமேல் என்னோட இன்னொரு வாழ்க்கையும் இன்னொரு வேதனையும் என்னால அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைய தனக்குத்தானே ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்குவாங்க. சில பேர் தங்களோட வாழ்க்கையில அனுபவிச்ச செயல்களை பாசிட்டிவா நினைச்சுக்குவாங்க. சில பேர் தன்னோட வாழ்க்கையில நடந்த சோகங்களை நெகட்டிவா நினைச்சு பாசிட்டிவ் நோக்கி போக மாட்டாங்க. ஆனா இன்னமும் ஒரு வாழ்க்கையை நான் என்னால அமைக்க முடியும், அதுக்குண்டான கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு, என் சூழ்நிலை தான் என் வாழ்க்கைய தடைப்பட்டுருச்சு, ஆனா என்னால முடியும் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாட்டுலயும் குரோத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற தேடி போறவங்க அடுத்த விதம். மூணாவது மைண்ட் செட், ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்லயும் அடங்க மாட்டாங்க. தனக்கு பிரச்சனைகள் ஆனா தனியாவே வாழ்ந்துருவேன் அப்படின்னாலும் அது ஒரு வாழ்க்கை தான், அதுலயும் வாழலாம். இல்ல புதியதொரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிறேன், என்னோட தடைகளை மீண்டு ஒரு புதிய பாதையை உருவாக்குறேன் அப்படின்னாலும் அதுவும் ஒரு வழிதான், அதுவும் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டையும் தவிர்த்து மூணாவதா அவங்க ஒரு ஸ்டைல்ல உருவாகி இருப்பாங்க. அது எப்படின்னா தன்னைத்தானே அழிச்சிக்கிறது. எனக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்னால மீண்டும் வர முடியாது, நான் இன்னொரு வாழ்க்கையும் வாழ முடியாது, நான் தனியாவும் வாழ முடியாது, நான் புதுசா என்னோட வாழ்க்கையை ரீசெட் பண்ணி ரீபில்ட் பண்ணவும் முடியாது, என் வாழ்க்கையே நாசமா போச்சு அழிஞ்சிருச்சு அப்படின்றது தன்னைத்தானே அழிச்சுக்குவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. இது ஒரு மனநிலை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ நம்மள வழி நடத்துது நம்மளோட மைண்ட் செட்டே நம்மளை தப்பா வழி நடத்தி இருக்கு, வாழ்க்கையும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு தெளிவே பாதி வயசை கடந்த பிறகு அதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரியும் இருக்காங்க. இது எல்லாமே உங்களோட சூழ்நிலைகளை பொறுத்துதான் அமைஞ்சிருக்கு. அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆண் பெண் 2 விதமான மனநிலைகளை ஆப்ரேட் ஆகிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஆண்கள் என்ன மாதிரி மனநிலைனா, டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குறைச்சு மதிப்பிட்டு மற்றவங்க கிட்ட பேச மாட்டாங்க. 2வது மனசோர்வு அவங்களுக்கு அதிகமாகும். பெண்கள்லாம் அதிகமா ஆன்சைட்டி உருவாகும், அதிகமா ஸ்ட்ரெஸ், பழைய நினைவுகள் நினைச்சு தனக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாக்கிக்குவாங்க. இந்த 2 விதமான மனநிலை வெவ்வேறுபட்டவங்க தான் அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் சொல்லுது. மிஸ்டேக்கை மாத்திட்டு அதுல இருந்து ஒரு பாடத்தை நீங்க கத்துக்கிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை உங்களால அமைக்க முடியும். அததான் நான் இங்க முழுசா உங்ககிட்ட பேச போறேன். அதாவது வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சொல்யூஷனை தேடி போகணும். அந்த சொல்யூஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ரிஸ்கின் அடிப்படையில தான் இருக்கு. ரிஸ்க் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. முயற்சிகள், அந்த முயற்சிகள் முடிவை தேடி நீங்க செய்வீங்க. ஒண்ணு வெற்றியா நடக்கணும், இல்லைன்னா தோல்வியா நடந்தா அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அதே தாங்க உங்க லைஃப்லயும் நடந்திருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு ஏதாவது வந்திருந்தா அதை அக்செப்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கணும். இல்ல அதிகமா ஒருத்தர் அக்செப்டே பண்ண முடியல, என்னால என் லைஃப் எண்டு வரைக்குமே ஃபுல்லாவே அக்செப்ட் பண்ணிட்டேன், இனிமேல் என்னால வாழவே முடியல, அதனாலதான் எனக்கு நான் டிவோர்ஸே வந்துட்டேன் அப்படின்னாலும் ஓகே ஃபைன் தான். பட் என்னன்னா உங்க லைஃப்க்கு நீங்க வாழ்றதுக்கு உண்டான ரிஸ்க் எடுங்க.
அந்த ரிஸ்க் எடுக்கிறப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு ரிசல்ட் எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்ற அந்த ரிசல்ட் நீங்க கையில வச்சுக்கிட்டு அந்த செயலை செய்வீங்க, இல்லைன்னா அந்த ரிஸ்க் எடுப்பீங்க. ரிசல்ட்ன்றது நீங்களா முடிவு பண்றது கிடையாது. நீங்க செய்யக்கூடிய செயல்கள் இருக்குல்ல, அந்த செயல்கள் தான் ரிசல்ட்டை முடிவு பண்ணும். அப்போ நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா உங்களோட செயல்கள்ல கவனமா இருக்கணும். அப்போ ரிஸ்க்ன்றது செயல்கள் தான். அப்போ நீங்க தோல்வி அடைஞ்சாலும் செயல்கள் செஞ்சுதான் தோல்வி அடைய போறீங்க. இதே வெற்றி அடைஞ்சாலும் செயல்கள் செஞ்சுதான் வெற்றி அடைய போறீங்க. சோ தோல்வி இஸ் ஈக்குவல் டு வெற்றி, வெற்றி இஸ் ஈக்குவல் டு தோல்வி. இது என்னடா புதுசா இருக்கு, யாருமே சொல்லாத தோல்விக்கும் வெற்றியும் ரெண்டு ஈக்குவல்னு சொல்ற மாதிரி நீங்க ஏதாவது நீங்க இந்த இடத்துல யோசிக்கலாம். என்னை பத்தி நீங்க இந்த இடத்துல யோசிக்கலாம். ஒன்னு சொல்றேன், தோல்வி அப்படிங்கிறது ரிசல்ட் மட்டும்தான் மாறுபடும், ஆனா செயல்கள் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு செயல் செய்றீங்க. இப்போ தோல்விக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு தோல்வி அடைஞ்சிருச்சு, ரிசல்ட் ஃபைனலா தோல்வி தான் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா, அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல இறங்கி இருப்பாங்க. அந்த ஆக்ஷன் செயலா மாற மாற ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து போகும். அதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சம் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு செயலா இருக்கட்டும், பொதுவா ஒரு செயல் எடுத்துக்கலாம், என்னென்ன அடங்கியிருக்குன்னு பார்ப்போம். செயல் செய்வாங்க, அதுக்குன்னு உண்டான ஐடியாஸ் அவங்களே யோசிப்பாங்க. அப்புறம் அடுத்து உங்களோட உதவி அந்த இடத்துல தேவைப்பட்டு இருக்கும். அப்புறம் ஒரு இடம் விட்டு இடம் போய் ஸ்டே பண்ணி அந்த செயல்கள் செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் டிராவல் பண்ற ஒரு சூழ்நிலையில ஒரு வயசானவரோட உதவி தேவைப்பட்டிருக்கும், இல்லைன்னா ஒரு குழந்தைகளோட உதவி தேவைப்பட்டிருக்கும், இல்லைன்னா அதுக்குன்னு ஆட்களை நியமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான செயல்கள் எல்லாமே அது நடந்திருக்கும். பட் ஆனா அது வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கும். உடனே நம்ம வந்து தோல்வி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க இவ்வளவு செயல்கள் செஞ்சிருக்கீங்க, 99% செயல்கள் செஞ்சிருக்கீங்க, ஆனா ஒரே ஒரு % மட்டும் இல்லை, அதனாலதான் 100% அந்த ரிசல்ட் வரல. அந்த 1% மட்டும்தான் ஃபெயிலியரா இருக்கு. இதே வெற்றியை எடுத்துக்கோங்க, இதே தான். ஆக்ஷன் எடுப்பாங்க, செயல் செய்வாங்க, அதுக்கு டைம் கொடுப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்குன்னு வெளியில இருந்து ஆட்களை கூட நியமிப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி ஒரு செயலை செஞ்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி பலவிதமா செயல்கள் செஞ்சு 99% பிளஸ் வந்து 1% அந்த வெற்றின்ற சேர்ந்து 100% ரிசல்ட் வந்துடும். இப்போ அந்த 1% வெற்றிக்கு 100% வந்துடும், அந்த தோல்விக்கு 99% வந்திருக்கும், ஆனா 1% மட்டும் ஆட் ஆயிருக்காது, அதுதான் ரிசல்ட். அதுதான் வந்து 100%. அந்த 1% என்னன்னா சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க. எல்லா ஒரு செயலுக்கும் சிஸ்டமேட்டிக்னு ஒன்று இருக்கு. அந்த சிஸ்டமேட்டிக்ல அந்த சிஸ்டத்துல தான் நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க. ஒரு செயலாம் இது இப்படிதான் செய்யணும் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும், அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சிஸ்டமேட்டிக் வந்து நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தோல்வியும் வெற்றியா மாறி இருக்கும். இததான் நான் தோல்வி இஸ் ஈக்குவல் டு வெற்றி, வெற்றி இஸ் ஈக்குவல் டு தோல்வி அப்படின்னு சொல்றேன். இதே சேம் பேட்டர்ன் தான் உங்க லைஃப்லயும். நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருப்பீங்க, உங்களை வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல படிச்சீங்க, ஒரு ஜாபுக்கு போயிருப்பீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. உங்க ஃபாதர் மதர் நிறைய உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண விட்டுருப்பாங்க, நிறைய உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான டேலண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பல தரப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பீங்க, பாசிட்டிவான பீப்புள் கூட பழகி இருப்பீங்க, நெகட்டிவான பீப்புள் கூட பழகி இருப்பீங்க, சின்ன குழந்தைங்க கூட பேசியிருப்பீங்க, பெரியவங்க கூட பேசியிருப்பீங்க. இந்த மாதிரி 99% வந்து செயல்ல வந்து நீங்க வந்திருப்பீங்க. பட் ஆனா ஒரே ஒரு % வந்து சிஸ்டமேட்டிக்கா இல்லாதனால அதுதான் எங்கன்னா உங்களோட ஃபேமிலி, அதாவது நீங்க மேரேஜ் ஆயிருப்பீங்களே, உங்க ஃபேமிலி உங்களோட லைஃப்ல நீங்க அதை வந்து சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா செயல் எல்லாம் செஞ்சிருப்பீங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்தே அதை அந்த சிஸ்டமேட்டிக் ஃபாலோ பண்ணாதனாலதான் அப்படியே உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட புது கல்யாணத்துக்கும் புது வாழ்க்கைக்கும் நீங்க அடாப்ட் பண்ணாதனால அதை அந்த 1% வந்து சிஸ்டமேட்டிக்கா இல்லாதனால அந்த 90% சேர்ந்து 100% உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதை நீங்க வந்து இப்ப சிஸ்டமேட்டிக் பண்ணணும். இப்ப நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை நீங்க சிஸ்டமேட்டிக் பண்ணுங்க. சிஸ்டமேட்டிக் மீன்ஸ் உங்களை செல்ஃப் டிசிப்ளின்ல வளர்த்துக்கோங்க. உங்களை நான் இப்படிதான் வாழ்வேன், உங்களோட மைண்டை வந்து குரோத் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க, பிக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. எங்கெங்க வாய்ப்புகள்லாம் இருக்கு, எப்படிலாம் உங்களை நெக்ஸ்ட் லைஃபுக்கு, உங்களோட குரோத் லைஃபுக்கு எங்கெங்க வாய்ப்புகள் இருக்கோ அதை தேடி அதை நோக்கி போங்க. அதை தேடி போறப்போ பழைய நினைவுகள் உள்ள கொண்டு வராதீங்க. இதே தான் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா
உங்களோட லைஃப்ல, உங்களோட ஃபேமிலியில, மேரேஜ்க்கு முன்னாடி இருந்த லைஃப்ல, இதில் எல்லாத்திலையுமே 100% எல்லாமே கரெக்டா வந்திருப்பீங்க. இந்த ஃபேமிலி அப்படின்றப்பவும் ஒரு பர்சன்ட் சேர்ந்து 100% வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதுதான் டிவோர்ஸ் ஆனவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகாதவங்களுக்கும் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. பட் என்னன்னா அவங்க வந்து சிஸ்டமேட்டிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் ஆல்டர் பண்ணியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். என்னால முடியல, இவங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே என்னால பண்ண முடியல, ஏன் குரோத்தும் தடைப்படுதோ, அவங்களும் வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. பட் இது எல்லாமே எங்கன்னா சிஸ்டமேட்டிக்ல தான் இருக்கு. ஒண்ணு, நீங்க உங்களோட வாழ்க்கை நீங்க தனியா எடுத்துட்டு போய் நீங்க இன்னொரு வாழ்க்கை அமைச்ச பாருங்க, இல்லைன்னா புதிய ஒரு வாழ்க்கை உருவாக்குங்க, இல்லைன்னா இருக்கிற வாழ்க்கைய அமைச்சுக்கோங்க. இதுக்காக நான் டிவோர்ஸை பத்தி நான் பெருமையா பேசுறேன்றதுக்காக நான் சொல்ல வரல. ரெண்டுமே லைஃப் தான் சொல்ல வரேன். நீங்க டிவோர்ஸ் ஆனாலும் அது வாழ்க்கை தான், டிவோர்ஸ் ஆகாம ஒருத்தர் வாழ்ந்தாலும் வாழ்க்கை தான், அதுவும் லைஃப் தான். பட் வந்து இந்த உயிர்ன்றது வாழ்வுதான் ஆகணும். அதுக்காக தான் இந்த இடத்துல இப்படி சொல்றேன். இந்த 3 விதமான மனநிலைகள்ல முதல்ல வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க நீங்க மிஸ் பண்றீங்கன்னு பாருங்க. உங்க growth எந்த லெவல்ல இப்ப இருக்கீங்க, உங்களோட growth எதை நோக்கி போகணும்னு பாருங்க. உங்களோட நோக்கம் என்னன்றது, அதனோட லைஃப் பர்பஸ் கண்டுபிடிங்க. இதையெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்தீங்க அப்படின்னா நீங்க புதுமையான ஒரு வாழ்க்கை அமைக்க முடியும். நான் இப்படியே இருந்துடுறேன், என்னால வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அதுல இருக்கிற வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து பாருங்க, ரெண்டும் சேமா தான் இருக்கும். அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துருப்பீங்க. இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ போறீங்க. ஸோ உங்களை நீங்க மாத்திக்கோங்க, உங்களோட திங்கிங் பேட்டர்னை மாத்துங்க. உங்களை ஆட்டோமேட்டிக்கா அது குரோத்தை நோக்கி மட்டும்தான் போகும். நீங்க மட்டும்தான் இந்த மனநிலையில வாழ்றீங்க நீங்க நினைக்காதீங்க. இந்த பூமியும் அந்த மனநிலையில தான் மக்களை சந்திச்சிருக்கு. நல்லா வாழ்ந்த மக்களையும் இந்த பூமி பார்த்திருக்கு. பிரச்சனைகள் வந்து தன்னையை மேம்படுத்தி மறுபடியும் குரோத் நோக்கி போனவா மனிதர்களையும் இந்த பூமி பார்த்திருக்கு. இது ரெண்டுலையுமே தன்னை வந்து அடாப்ட் பண்ணாம தன்னையே அழிச்சிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறவங்களையும் இந்த பூமி பார்த்திருக்கு. இதுல ஏன்னா இந்த மாதிரி பீப்புள்ஸும் இங்க வாழ்ந்திருக்காங்க. இதுல உண்டான ஒரு சூழ்நிலையும் இங்க நடந்திருக்கு அப்படின்றதான் சொல்ல வரேன். ஸோ உங்க சூழ்நிலைகளை மட்டும் நீங்க மாத்துங்க, உங்க வாழ்க்கையும் மாறும். நீ யார் என்று உன்னிடம் நீயே கேட்டால் உன்னை உருவாக்குவானே நானாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 மனநிலைகளிலே நீங்க படைக்கிறீங்களா, இல்ல காத்துக்கிறீங்களா, இல்ல உங்களை அழிச்சிக்கிறீங்களா? அத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உன்னிடம் இருக்கும் தவறுகளை நீ சரி செய்தால் நீ சேரும் இடம் மிகவும் எளிது. முடிவை மாற்று, வாழ்க்கை மாறும். இந்த 3 மனநிலைகள் ஐடென்டிஃபை என்னால பண்ண முடிஞ்சிருச்சு. பட் ஆனா இதுல இருந்து என்னால வெளியில வர முடியல, என்னை மாத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் ஆனா என்னோட அப்பப்போ என்னோட பழைய நினைவுகளும் என்னோட உணர்வுகளும் என்னை தடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு நம்பிக்கையின்மை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருது. பட் ஆனா வாழணுன்ற ஒரு நோக்கத்தோட இருக்கேன் அப்படின்னா உங்களை நீங்க மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நம்ம மெயில் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்ல புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.